Now, phyllotaxy. The mode of arrangement of leaves on the stem is known as phyllotaxy. Phyllotaxy அப்படின்னா இலை அடுக்கமைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தண்டில் இலைகள் அமைந்திருக்கக்கூடிய முறைக்கு தான் நம்ம இலை அடுக்கமைவு அப்படின்னு சொல்லலாம். The mode of arrangement of leaves on the stem is known as phyllotaxy. Phyllotaxy அப்படின்னா Greek வேர்ட்ஸில் phylloம் அப்படின்னா லீஃப் அப்படின்னும் டாக்ஸஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு phyllotaxy is to avoid overcrowding of leaves and expose the leaves maximum to the sunlight for photosynthesis. இந்த phyllotaxy அப்படிங்கிறது எது அவாய்ட் பண்ணும் அப்படின்னா லீஃப் வந்து க்ரௌடிங் கூட்டமாக இருக்கிறதையும் நெக்ஸ்ட்டு எதை எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னா லீவ்ஸ் வந்து மேக்ஸிமம் டு த சன்லைட், அதாவது என்னது சன்லைட் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான சன்லைட் மேக்ஸிமம் அந்த லீஃபில் படுற மாதிரி லீஃபுக்கிடையே கேப் இருக்கிற மாதிரி ஒரு முறையில் அமைஞ்சிருக்கும். The 4 main types of phyllotaxy இல்லை 4 types சொல்லியிருக்காங்க. alternate, opposite, alternate, hold. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் alternate phyllotaxy. alternate phyllotaxy அப்படின்னா மாறிலை அடுக்கமைவு அப்படின்னு அர்த்தம். In this type, there is only one leaf per node and the leaves on the successive nodes are arranged alternate to each other. Spiral arrangement of leaves, so vertical rows are called orthostichs. Listen, in this type, there is only one leaf per node. ஒரு நோடில் ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்னது அடுத்தடுத்த கணுக்களுக்கிடையே எப்படி இருக்கும் லீஃப் வந்து ஆல்டர்னேட்டாக அமைஞ்சிருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். அப்போது நம்ம அந்த பிளான்ட் அதாவது அந்த பிளான்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த லீஃபை வெர்டிக்கல் செக்ஷனில் நம்ம வெர்டிக்கல் ரோஸில் பார்க்கும்போது லீஃப்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். இதுக்கு தான் இந்த மெத்தடுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்த்தோஸ்டிக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை 2 டைப் சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட் ஸ்பைரல், ஆல்டர்னேட் டைத்திக்கஸ் ஆர் பைபேலியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட் ஸ்பைரல் இன் விச் த லீவ்ஸ் ஆர் அரேஞ்ச் ஆல்டர்னேட்டிவ்லி இன் எ ஸ்பைரல் மேனர். இதில் எப்படி இருக்கும் லீவ்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஸ்பைரல் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், ஃபைக்கஸ். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் டைத்திக்கஸ் ஆர் பைஸ்பேலியஸ் எப்படி இருக்குன்னா இன் விச் த லீவ்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்லி இன் 2 rows. எப்படி இருக்கும் லீவ்ஸ் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் 2 rows ஃபார்ம் ஆகிருக்கும். எப்படின்னா எய்தர் சைடு ஆஃப் த ஸ்டெம்மோட எப்படி எய்தர் சைடு அதாவது 2 சைடுமே 2 rows ஃபார்ம் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 3 லாஞ்சிஃபோலியம் அதாவது பாலியல்தியா லாஞ்சிஃபோலியா. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் phyllotaxy எதிரிலை அடுக்கமைவு. In this type, each node possesses 2 leaves opposite to each other. இந்த டைப்பில் இந்த டைப் ஆஃப் phyllotaxyல எப்படி இருக்கும் லீவ்ஸ் நோடில் வந்து 2 leaves வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? they are always in 2 different types. இதில் வந்து 2 different types சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆப்போசிட் சூப்பர்போஸ்ட், செகண்ட் ஆப்போசிட் டெக்கிஷேட். இப்போது ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சூப்பர்போஸ்ட் அப்படின்னா the pair of leaves arranged in succession or in the same direction. That is 2 opposite leaves at a node lie exactly above those at the lower node. Listen, இதில் வந்து எப்படி இருக்குன்னா the pair of leaves இதில் அடுத்தடுத்துள்ள நோடு அதாவது நோட் போர்ஷன் கணுக்களில் லீஃப் எப்படி இருக்குன்னா ஒரே டைரக்ஷனில் அமைஞ்சிருக்கும். The pair of leaves arranged in succession or in the same direction எப்படி இருக்கும் லீஃப் பேர் ஆஃப் லீஃப் எப்படி இருக்கும் சேம் டைரக்ஷனில் இருக்கும். எப்படி இருக்கும் that is 2 opposite leaves at a node like exactly above those at the lower node. அதாவது ஒரே டைரக்ஷனில் இருந்தாலுமே ஒரு நோடில் இருக்கக்கூடிய என்னது ஆப்போசிட் லீவ்ஸ் எப்படி இருக்கும் 2 ஆப்போசிட் லீவ்ஸ் எப்படி இருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய அதாவது லோயர் நோடில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு நேராக மேல் சைடு இருக்கும். சரிங்களா? அதாவது லோயர் நோடுக்கு அப்பர் நோட் போர்ஷனில் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா சேம் பேர் ஆஃப் லீவ்ஸ் எப்படி இருக்கும் சேம் டைரக்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நோடில் இருக்கக்கூடிய என்னது 2 ஆப்போசிட் லீவ்ஸ் வந்து
லோயர் சைடில் இருக்கக்கூடிய, அதாவது லோயர் ஃபார்மில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய நோடில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் எப்படி இருக்குன்னா நேர் ஆப்போசிட்டில் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து சிடியம், அதாவது என்ன சொல்லலாம், கோவா சொல்லலாம், குவிஸ்குவாலிஸ் சொல்லலாம். இது வந்து ரங்கூன் கீப்பர் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ரங்கூன் மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் டெக்குசேட், அதாவது குறுக்கு மறுக்குன்னு சொல்லுவாங்க. In this type of phyllotaxy, one pair of leaves is placed at right angles to the next upper or lower pair of leaves. Example, Halotropas asimum. அதாவது இதில் வந்து எப்படி இருக்குன்னா, phyllotaxy one pair of leaf is placed at right angles. எப்படி இருக்கும், அடுத்தடுத்த கணுக்களில் இருக்கக்கூடிய pair of leaves எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், ரைட் ஆங்கிள்ஸ், அதாவது ஒவ்வொன்றுக்கு செங்குத்தாக இருக்கும். சரிங்களா? Listen, in this type of phyllotaxy, one pair of leaf is placed at the right angles to next upper or lower pair of leaves. இதுக்கு எக்ஸாம்பிள் Allotropus asimum. Listen, இப்போ பாருங்கள், ஆப்போசிட் டெக்குஷேட் இல்லைங்களா? இப்போ நாம் அதுக்கு முன்னாடி ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட் பார்த்தோம், கோவா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆப்போசிட் டெக்குசேட் ஹாலோட்ரோபஸ். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றுக்கு செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு டெர்னைட் ஃபில்லோடாக்சி. டெர்னைட் அதாவது தேர்ட் வந்து மூவிலே அடுக்கமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. In this type, there are 3 leaves attached to the each node. எப்படி இருக்கும், ஒவ்வொரு நோட்லேயுமே 3 leaves வந்து attached ஆகிருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லணும், டெர்னைட் ஃபில்லோடாக்சி அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் நீலியம், இந்த அரளி செடி இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஹோல்டு, அதாவது வெட்டு ஸ்லேட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது வட்ட இலை அடுக்கமைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். In this type, more than 3 leaves are present in a hole at each node forming a circular hole. எப்படி இருக்கும், ஒவ்வொரு நோட்லேயுமே 3 லீஃபுக்கு மேலே, சரியா, மோர் தேன் 3 லீவ்ஸ், 3 அல்லது அதற்கு மேற்பட்ட லீஃப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கும். அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலமேண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ டெர்னைட் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நோட்லேயுமே எத்தனை சொல்லணும், 3 லீஃப் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், நீலியம். ஓகேவா? அதே மாதிரி என்னது அலமேண்டா, அதாவது ஹோல்டு, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், நோடில் வந்து 3 அதாவது மோர் தென் 3 3க்கு மேலே லீஃப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி எப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் வட்ட வடிவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லீஃப் மொசைக், அதாவது ஒளிசார் பரவு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன் லீஃப் மொசைக் லீவ்ஸ் tend to fit in with one another and adjust themselves in such a way that they may secure the maximum amount of sunlight with the minimum amount of overlapping. The lower leaves have longer petioles and the successive upper leaves possess shorter petioles. Example, Acalypha. Listen, இப்போ in leaf mosaic leaves tend to fit in with one another and adjust themselves in such a way that they may secure the maximum amount of sunlight with the minimum amount of overlapping. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லீஃபில் ஒரு லீஃப் வந்து இன்னொரு லீஃபுக்கு சரியா அதாவது நிழல் ஏற்படுத்தாத வண்ணம் எப்படி இருக்குன்னா, அதாவது சன்லைட் வந்து அந்த லீஃபில் எல்லா லீஃப்லேயுமே படுற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரியா? இது எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னா, அதாவது ட்விஸ்டடாக இல்லாமல், அதாவது ஓவர்லாப்பிங் ஆகாமல், அதே மாதிரி எப்படி இருக்கும், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதாவது ஒரு லீஃப் வந்து இன்னொரு லீஃப் சன்லைட் படுறதை வந்து தடுக்கிற மாதிரி இல்லாமல் எல்லா மேக்ஸிமம், அதாவது விழுற சன்லைட் எல்லாமே எல்லா லீஃப்லேயும் விழுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? இதில் எப்படி இருக்குன்னா, இந்த லோயர் லிப்ஸ் எப்படி இருக்குன்னா லாங்கர் பீட்டிகோல்ஸாக இருக்கும், அதாவது நீண்ட இலைக்காம்புகளை உடையதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலில் இருக்கக்கூடிய, அதாவது அப்பர் சைடில் இருக்கக்கூடிய பீட்டிகோல்ஸில் எப்படி இருக்குன்னா ஷார்ட்டர் பீட்டிகோல்ஸ், அதாவது குறுகிய இலைக்காம்புடையதாக இருக்கும். அப்போது கீழே இருக்கக்கூடியது எப்படி இருக்கும், அதாவது லோயர் லீவ்ஸில் வந்து லாங்கர் பீட்டிகோல்ஸும் நெக்ஸ்ட்டு அப்பர் லீவ்ஸில் வந்து ஷார்ட்டர் பீட்டிகோல்ஸ் இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், விழக்கூடிய சன்லைட் வந்து எல்லா லீஃப்லேயுமே ஈவனாக படுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அக்காலிப்பா. நெக்ஸ்ட்டு லீஃப் டைப். த பேட்டர்ன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் எ லீஃப் இன்டு
discrete component or segments is termed leaf type based on the number of segments. அதாவது leaf typeனா லீஃபில் வந்து அதாவது டிவிஷன் சரியா லீஃபில் இருக்கக்கூடிய டிவிஷனை வச்சு நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம் நிறைய டைப் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் சிம்பிள் லீஃப் அதாவது தனி இலை. The leaf is said to be simple when the petiole bears a single lamina. அதாவது எப்படி இருக்கும் ஒரு இலைக்காம்பில் ஒரு லாமினா அதாவது ஒரு லீஃப் மட்டுமே ஒரு petiole ஒரு லீஃப் மட்டுமே இருக்கும். லாமினா மே பி entire listen. A leaf is said to be simple when the petiole bears a single lamina. ஒரு petiole ஒரு lamina மட்டுமே அரைஸ் ஆயிருக்கும். Lamina may be entire undivided. எப்படி இருக்கும் டிவிஷன் இல்லாமல் இருக்கும் அதாவது அந்த லீஃபில் வந்து பிளவுகள் இல்லாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் மேங்கோ ஆர் இன்சிஸ்ட் டு எனி டெப்த் பட் நாட் அப் டு த மிட் லீஃப் ஆர் petiole. எக்ஸாம்பிள் குக்கர் பீட்டா. அதாவது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து அந்த அன்டிவைடடுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ சொன்னோம் இல்லையா சிங்கிள் லீஃப். இதே மாதிரி என்ன அப்படின்னா இன்சிஸ்ட் எனி டெப்த் பட் நாட் அப் டு த மிட் லீஃப் ஆர் petiole. அதாவது மைய நரம்புலையோ அல்லது petiole இலைக்காம்பு வரைக்குமே பிளவுகள் வந்து ஆழமாக இல்லாமல் இருக்கிறது சரியா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குக்கர் பீட்டா. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் லீஃப் அதாவது கூட்டு இலை அப்படின்னு சொல்லலாம். Compound leaf is one in which the main rachis bears more than one lamina surface called leaflets. அதாவது ஒரு இலைக்காம்பில் அதாவது நிறைய எப்படி இருக்கும் மோர் தென் ஒன் லாமினா நிறைய இலைகள் அதாவது லீஃப் ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லலாம். கவனி காம்பவுண்ட் லீஃப் இஸ் ஒன் in which the main rachis bears more than one lamina surface. ஒரு இலைக்கு மேற்பட்ட இலைகள் அமைஞ்சிருக்கலாம் சரிங்களா. இதுக்கு தான் நம்ம லீஃப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லீஃப்லெட்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா கூட்டு இலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. காம்பவுண்ட் லீவ்ஸ் ஹாவ் எவால்வ்டு டு இன்க்ரீஸ் டோட்டல் லாமினா சர்ஃபேஸ். இது என்ன பண்ணும் இந்த டோட்டல் லாமினா சர்ஃபேஸ் அதாவது கூட்டு இலைகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இலைப்பரப்பை அது லாமினா சர்ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தேர் இஸ் ஒன் ஆக்சிலரி பட் இன் த ஆக்சில் ஆஃப் த ஹோல் காம்பவுண்ட் லீஃப். எப்படி இருக்கும் மொத்த கூட்டிலைக்குமே ஒரே ஒரு ஆக்சில் பட் அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சில் பட் மட்டும்தான் இருக்கும் ஒரே ஒரு கோணம் மட்டும்தான் இருக்கும். த லீஃப்லெட்ஸ் however do not possess axillary bud. எப்படி இருக்கும் அதாவது லீஃப்லெட்ஸில் வந்து எந்த ஒரு ஆக்சிலரி பட்டுமே இருக்காது. கவனி ஆக்சிலரி பட்டு எங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ஒரு அதாவது லீஃபில் ஒரு காம்பவுண்ட் லீஃபில் ஒரு ஆக்சிலரி பட் மட்டுமே இருக்கும். ஆனால் லீஃப்லெட்ஸில் வந்து எந்த ஒரு ஆக்சிலரி பட்டுமே ஃபார்ம் ஆகாது. சரி இதில் வந்து என்ன அப்படின்னா பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 2 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அதாவது சிறகு வடிவ கூட்டிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா. த பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஒன் இன் விச் த rachis bears laterally a number of leaflets arranged alternately or in same opposite manner as in Tamarindus cassia. Listen. இதில் வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃபில் அதாவது கூட்டிலைகளில் ஒன் இன் விச் த rachis எப்படி இருக்கும் rachis அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன சொல்லலாம் அந்த காம்பவுண்ட் லீஃபோட petiole சொல்லலாம் சரிங்களா. கூட்டிலை காம்பு அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா லேட்டரலி நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ் இதுலேருந்து நிறைய பக்கவாட்டு இலைகள் சிறிய இலைகள் ஃபார்ம் ஆகும். அதுதான் பியர்ஸ் லேட்டரலி நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ் அப்படின்னா சிறிய இலைகள் சிற்றிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா. இப்போது இது எப்படி இருக்கும் அரேஞ்ச் ஆல்டர்னேட்லி ஆர் இன் அண்ட் ஆப்போசிட் மேனர். எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் எதிர்நிலை அமைவில் ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேவா. இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது
டேமரிண்டஸ்லேயும், அதாவது புளிய மரத்தில். நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கேஷியாவில். இதில் இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து யூனிபின்னேட். அதாவது யூனிபின்னேட்னா ஒரு மடி கூட்டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னேட் அப்படின்னாவே என்ன சொல்லலாம், அதாவது காம்பவுண்ட் லீஃபில் வர டைப்ஸு. ஓகேவா? இப்போ இதில் வந்து யூனிபின்னேட் ஏன் அப்படி சொன்னால், த லாக்கஸ் இஸ் சிம்பிள் அண்ட் அன்பிரான்ச்டு விச் பியர்ஸ் லீஃப்லெஸ் டைரக்ட்லி ஆன் இட்ஸ் சைட் இன் ஆல்டர்னேட் ஆர் ஆப்போசிட் மேனர். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் லீஃபோட லாக்கஸ் எப்படி இருக்கும், அன்பிரான்ச்சாக இருக்கும், தனித்தும் கிளைகள் இல்லாமல் இருக்கும். டைரக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரக்ட்லி ஆன் இட்ஸ் சைடு ஆல்டர்னேட் ஆப்போசிட் மேனர். லிசன், ராக்கிஸோட இது எப்படி இருக்கும், ராக்ஸ் எப்படி இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அன்பிரான்ச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கும், லீஃப்லெட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஆல்டர்னேட்டாக ஆப்போசிட் மேனராக இருக்கும். அதாவது நடு அச்சில், அதாவது ஆப்போசிட் மேனராக அமைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோஸ், நீம், இது 2ம். ஓகேவா? ரோஸ், நீம். லிசன், இதில் வந்து 2 டைப் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரிபின்னேட். when the leaflets are even in number the leaf is said to be பாரிபின்னேட். அதாவது சிற்றிலைகள் எல்லாமே ஈவன் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பாரிபின்னேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அதாவது ஈவன் நம்பர்லாம் என்னது, 2, 4 அந்த மாதிரி இல்லையா? சரி, இரட்டைப்படையில் இருக்கக்கூடியது அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லலாம், பாரிபின்னேட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் என்ன, டேமரிண்டஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்போரிபின்னேட் அப்படின்னா என்ன, when the leaflets are add in number the leaf is said to be இம்போரிபின்னேட். எக்ஸாம்பிள் அசாடியேட்டா, அதாவது நீம். ஒற்றைப்படையில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, ஆட் நம்பரில் லீஃப்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது இம்போரிபின்னேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? பாரிபின்னேட்டில் 2 டைப் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பாரிபின்னேட், யூனிபின்னேட்டில் 2 டைப்ஸு, பாரிபின்னேட், நெக்ஸ்ட்டு இம்போரிபின்னேட் இல்லையா? இப்போது பாரிபின்னேட் அப்படின்னா அது எப்படி இருக்கும், லீஃப்லெட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஈவன் நம்பரில் இருக்கும் இல்லையா? இம்போரிபின்னேட் அப்படின்னா லீஃப்லெட்ஸ் எப்படி இருக்கும், ஆட் நம்பரில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பைபின்னேட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பைபின்னேட். த பிரைமரி ரேக்கஸ் ப்ரொடியூஸ் செகண்டரி ரேக்கை விச் பியர் த லீஃப்லெட்ஸ். இது எப்படி ஃபார்ம் பண்ணோம், அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ரேக்கையிலேருந்து, ரேக்கைன்னு என்ன சொன்னோம், காம்பு இல்லையா, கூட்டிலை அச்சிலேருந்து செகண்டரி ரேக்கை ஃபார்ம் ஆகும். ஓகேவா? த செகண்டரி ரேக்கை ஆர் நோன் அஸ் பின்னே. அப்போது இந்த செகண்டரி ஃபார்ம், அதாவது 2ஆம் நிலை அச்சுகளுக்கு என்ன சொல்லலாம், செகண்டாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடியது நமக்கு பின்னா அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் பின்னே வேரியஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்பீசிஸ். இந்த பின்னே அதாவது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் வந்து வேரியேஷன் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெலோனிக்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரைபின்னேட். ட்ரைபின்னேட் அப்படின்னா when the rachis branches thrice the leaf is called ட்ரைபின்னேட். இங்கே எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், ரேக்கிஸ் வந்து 3ஆக டிவைட் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த செகண்டரி ரேக்கை ப்ரொடியூஸ் த டெர்ஷரி ரேக்கை. எங்கே, செகண்டரி ரேக்கஸ்லேருந்து டெர்ஷரி 3ஆம் நிலை காம்பு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோரிங்கா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டீகாம்பவுண்ட், அதாவது பல கூட்டிலை காம்புடையது அப்படின்னு சொல்லலாம். when the rachis of leaf is branched several times it is called decompound. இங்கே எப்படி இருக்கும், கூட்டிலைகள் வந்து 3 முறைக்கு மேலே நிறைய டைம்ஸ் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா டிவைட் ஆகிருக்கும், பிரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதுக்கு தான் நம்ம டீகம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து டாகஸ் கலோட்டா, கொரியாண்ட்ரம் சட்டைவ். லிசன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து யூனிபின்னேட்டுக்கு எக்ஸாம்பிள் லீஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிபின்னேட்டில் வந்து பாரிபின்னேட்டுக்கும் இம்பாரிபின்னேட்டுக்கும் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பைபின்னேட்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ட்ரைபின்னேட், டீகம்பவுண்ட், கொரியாண்ட்ரம். ஓகே.
நெக்ஸ்ட்டு பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப், அங்கை வடிவ கூட்டிலை அப்படின்னு சொல்லலாம். A palmately compound leaf is defined as one in which the petiole bears terminally one or more leaflets which seem to be radiating from a common point like fingers from the palm. Listen, இதில் எப்படி இருக்குன்னா palmately compound leaf is defined as one in which the petiole bears terminally one or more leaflets. எப்படி இருக்கும், அதாவது இந்த லாக்கஸில் வந்து ஒன் ஆர் மோர் என்ன ஃபார்ம் ஆகும், லீஃப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அதாவது இலை காம்போட நுனிப்பகுதியிலிருந்து நுனியில் எப்படி இருக்கும், நிறைய லீஃப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, அப்போது லிசன், ஒன் ஆர் மோர் லீஃப்லெட்ஸ் which seem to be radiating from common point like fingers from the palm. எப்படி இருக்கும், எல்லா லீஃப்லெட்ஸுமே ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிங்கர்ஸ் மாதிரி, அதாவது ஃபிங்கர் லைக் நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடிய விரல்கள் மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும். ஓகேவா, இதில் வந்து யூனிபோலியேட் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, யூனிபோலியேட் அப்படின்னா when a single leaflet is articulated to the petiole is said to be unifoliate. ஒரு அதாவது லீஃப்லெட்டில் இருந்து, சரியா, ஒரு பீட்டியோலேருந்து ஒரு லீஃப்லெட் மட்டும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை யூனிஃபோலியேட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து சிட்ரஸ். லிசன், யூசி டயக்ராம். ஓகே, ஒரு பீட்டியோலேருந்து எப்படி இருக்கும், ஒரே ஒரு லீஃப்லெட் மட்டும் ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், யூனிஃபோலியேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பைஃபோலியேட். when there are two leaflets articulated to the petiole, it is said to be bifoliate. அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஜோர்னியா டைஃபில்லா. லிசன், பைஃபோலியேட் அப்படின்னு என்ன சொல்லலாம், டூ லீஃப்லெட்ஸ் ஆர்டிகுலேட்டட் டு த petiole, ஒரு பீட்டியோலிருந்து டூ லீஃப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேவா, இதுக்கு என்ன சொல்லலாம், பைஃபோலியேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரைஃபோலியேட். there are three leaflets articulated to the petiole, it is said to be trifoliate. எப்படி இருக்கும், ஒரு லீஃப்லெட்லேருந்து, அதாவது ஒரு பீட்டியோலேருந்து த்ரீ லீஃப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரைஃபோலியேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதாவது இதில் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா wood apple, ஏஜில் மார்கனாஸ், கிளாவர், ட்ரைஃபோலியம். ஓகேவா, லிசன், பாருங்கள், ட்ரைஃபோலியேட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், குவாட்ரிஃபோலியேட். there are four leaflets articulated to the petiole, it is said to be quadrifoliate. எப்படி இருக்கும், அதாவது ஒரு பீட்டியோலில் ஃபோர் லீஃப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா, இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவாட்ரிஃபோலியேட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பாரிஸ் குவாட்ரிஃபோலியா, மார்ஷிலியா. நெக்ஸ்ட்டு மல்டிஃபோலியேட் ஆர் டிஜிஸ்டேட், அதாவது 5 or more leaflets are joined and spread like fingers from the form, as in Clium, Fendaphylla, Pambox siva. Listen, அதாவது மல்டிஃபோலியேட் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்கும், 5 or more leaflets ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு பீட்டியோலேருந்து எப்படி இருக்கும், 5 or more leaflets ஃபார்ம் ஆகிருக்கும். ஸ்ப்ரெட், அதாவது எப்படி இருக்கும், ஜாயின் அண்ட் ஸ்ப்ரெட் லைக் ஃபிங்கர்ஸ் லைக் த ஃபார்ம், அதாவது நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கையிலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த லீஃப் பாருங்கள். ஓகேவா, ஓகே, லிசன், காம்பவுண்ட் லீஃபில் பொதுவாக லீஃப் வந்து சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை காம்பவுண்ட் லீஃப் அப்படியில் வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் பார்த்தோம். அதில் வந்து யூனிபின்னேட், பைபின்னேட், ட்ரைபின்னேட், டீகவுண்ட் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃபில் வந்து யூனிஃபோலியேட்,
நெக்ஸ்ட் என்னது பைஃபோலியேட், ட்ரைஃபோலியேட், குவாட்ரிஃபோலியேட், மல்டிஃபோலியேட் பார்த்தோம். ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல்.